தன்னை அவமானப்படுத்தவே திட்டமிட்டு பாலியல் புகாரில் விசாரணை நடத்துவதாக குற்றம் சாட்டியுள்ள சீமான் கைது, மிரட்டல், உருட்டலுக்கு அஞ்ச மாட்டேன் என தெரிவித்துள்ளார். நடிகை விஜயலட்சுமி புகார் தொடர்பாக சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேற்றிரவு ஆஜரானார். இரவு 10 மணிக்கு காவல் நிலையத்தில் ஆஜரான சீமானிடம் சுமார் 75 நிமிடங்கள் விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணை முழுவதையும் போலீசார் வீடியோ பதிவு செய்துள்ளனர். விசாரணைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த சீமான் ஏற்கனவே கேட்கப்பட்ட பழைய கேள்விகளையே கேட்டதாகவும் அதற்கு உரிய பதில் அளித்ததாகவும் தெரிவித்தார். தன்னை அவமானப்படுத்தவே திட்டமிட்டு பாலியல் புகாரில் விசாரணை நடத்துவதாக குற்றம் சாட்டியுள்ள சீமான் தனக்கு எதிரான பாலியல் வழக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளதாக வேதனை தெரிவித்தார். திருமணம் ஆயிருச்சு, குழந்தைகள் ஆயிருச்சு, இவ்வளவு பெரிய மக்கள் முன்னாடி தினம் பேச்சுக்கு ஒரு மகனை ஒவ்வொரு மக்களுக்கு பிரச்சனைகளும் நிக்கிறவன நீ இப்படி தினம் கவலைப்படுத்திருக்கீங்க யாரும் கேட்கல. பிடிக்கல, பிரிஞ்சு போயிட்டீங்க. 15 வருஷம் ஆயிருச்சு, எனக்கு கல்யாணம் ஆகியே 14 வருஷம் ஆயிருச்சு. அப்ப 15 வருஷமா என்னை பழி போட்டு அவமானப்படுத்துறீங்க, கோதரி திங்கிரியல எல்லாரும் என்னை என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் மயன் பெரியவனுக்கெல்லாம் நல்லா விவரம் தெரிஞ்சிருச்சு. இதெல்லாம் அவன் பார்த்தானே, அவன் நண்பர்கள் பார்த்தா என்ன ஆவாங்க? கேவலப்படுறவன், அவமானப்படுறவன் சீமான், அவன் குடும்பம், அவன் பிள்ளைகள்னா என்னை சுத்தி நிக்கிற இந்த என் மகன் நிக்கிறா, இவன் என்ன நினைப்பா என்னைய? அதெல்லாம் உங்களுக்கு அவமானமா இல்லையே, கேவலமா இல்லையே? தொடர்ந்து பேசிய சீமான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்ததுடன் திமுகவை கடுமையாக விமர்சித்தார். கைது, மிரட்டல், உருட்டலுக்கு அஞ்ச மாட்டேன் என்று ஆவேசமாக தெரிவித்தார். கொள்கை மற்றும் கருத்தியல் ரீதியாக தாவேக தலைவர் விஜயுடன் கருத்து வேறுபாடு உள்ளதாகவும் சீமான் தெரிவித்தார். இப்ப நேரம் ஆயிடுச்சு இல்ல, மாண்புமிக்க தமிழக முதல்வர் அப்பா ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்கிறேன். நீங்க பல்கலைக்கழகத்திலேயோ பள்ளிக்கூடத்து பெண்களுக்கோ மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை 8 பேருக்கு மேல வன்புணர்வு செஞ்சிருக்காங்களோ, அதோ பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கோ நீங்க எந்த நடவடிக்கை எடுக்கலைன்னு அது எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அங்க சீமான் இல்ல, இங்க சீமான் இருக்கான், சீமானை சீண்டணும். ஏன்னா ஒன்னே ஒண்ணுதான், அவங்களால என்னை சமாளிக்க முடியல. கொள்கையா கருத்தா முரண்பாடு எனக்கு என் தம்பிக்கு இருக்குதே ஒழிய அன்பு பாசத்துல ஒரு துளியும் அது குறைவில்லை. அவர் எப்பவுமே என் அன்பிற்குரிய தம்பி. அரசியலா அவர் வேற தளத்துக்கு நின்றுட்டாரு, நான் வேற தளத்துல நிக்கிறேன். நான் பெரியாரை ஏற்கல, அவர் பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்கிறார். அதுல 2 பேருக்கும் வேறுபாடு.